ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராமா எடுத்தோன்னே நம்மளோட ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா அண்ட் டைம் ட்ராவல் கூட. நம்ம ஹீரோயின் வந்து ட்ரெஸ் போட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. ஏன்னு கேட்டால் அவங்க ஒரு மகாராணி, ஆனால் அவங்க வந்து வேண்டாத மகாராணி. அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க, ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸு, அதுவும் ஸ்பெஷலாக அரண்மனையிலே தயாரித்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்தது யாருன்னா நம்ம ராஜாவோட ரெண்டாவது பொண்டாட்டி. அந்த வேலைக்காரி பிடிச்சி டைட்டாக இழுக்கக்குள்ளே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு முடியாமல் ஃப்ரண்ட் பேஜ் கிழிஞ்சிருது. ஐயோ அப்படின்னு அந்த வேலைக்காரி விட்டுட்டா இப்போ என்னமா பண்ணுறது, இன்றைக்கி முக்கியமான நாள், உங்களுக்கு இப்படி ட்ரெஸ் ஆகிடுச்சு, இதுக்கு வேறு ஸ்டிப்ஸ் வேறு இல்லையே, மன்னர் பார்த்தா என்ன நினைப்பார், எனக்கு பயமாக இருக்குது, இன்றைக்கி முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு பரவாயில்ல விட நான் போகலை. நீங்கள் எப்படி போகாமல் இருக்க முடியும், இன்றைக்கி மன்னரோட பிறந்த நாள் மட்டும் இல்லை, இன்றைக்கி உங்களை பையனை உங்கள் வாரிசை இளவரசனை அறிவிக்க போகிறாங்க, நீங்கள் அவனோட அம்மா. அப்படி இருக்கிறப்போ அவனை கொஷின் பண்ணி ஆன்சர் பண்ணுறப்போ நீங்கள் இல்லாமல் இருந்தால் எப்படி அந்த வேலைக்காரி சொல்லணும், ஐயோ ஆமாம்மா இப்போ என்ன பண்ணுறது, என் பையனோட வாழ்நாள் ஆசையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி யோசிக்கிறப்போ அந்த ஸ்க்ரீன் துணி இருக்குது, அந்த ஸ்க்ரீன் தூக்கி அப்படியே மேலே போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி மேக்கப் பண்ணிட்டாங்க. சரி வா போகலான்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தா அரண்மனை காமிக்கிறாங்க. அரண்மனையில் அப்போ நம்ம ஹீரோ இருக்கார். ஹீரோ அவனோட செகண்ட் பொண்டாட்டி, அவனோட 2 குழந்தைங்க எல்லாமே இருக்காங்க. பார்த்துட்டு அவளுக்கு வந்து இவ்வளோ பெரியவளை கண்டாலே பிடிக்காது. அவளை ரொம்ப அடிமைப்படுத்தி தன் பையன் தான் எல்லாமாவே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்கே வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த சின்ன பையன் வந்து நல்லா அறிவாளித்தனமான பேசுகிற மாதிரிலாம் காமிப்பாங்க. அப்புறம் வந்து எல்லாம் சொல்லுவாங்க, இன்னும் மகாராணி வரல, அவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, தின்னு நல்லா கொளுத்து போய் இருக்கிறா, ஆனால் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மாதிரி பேசவும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இவ்வளோ ஆமாம் என்ன பண்ண இவ்வளோ லேட் பண்ணுறாங்க, காலையில் தூங்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவள் இவள் நல்ல மாதிரி பேசுகிறா. அப்புறம் திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து வந்துட்டு வரப்போ அவள் வந்து அப்படியே பாவமாக பயந்துட்டு வந்து முன்னாடி வந்து மூட்டி போட்டு வணக்கம் டைம் ஆகிடுச்சு அதான் வந்தேன் நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீயே இந்த இதோட மகாராணி, நீ இப்போ லேட்டாக வந்து என்ன பண்ணுறது, என்னமோ நம்ம ஹீரோக்கு கோபம். அப்புறம் வந்துட்டு அந்த பையனை கூப்பிட்டு நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. அந்த அரண்மனையை பற்றி அந்த ரூலர்ஸ் பற்றி எல்லாம் கேள்வி கேட்குறேன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியல. என்ன நீ இப்படி இருக்க, உன்னை நான் வந்து இந்த ராஜாங்கத்தோட இளவரசனை க்ரௌன் பிரின்சஸாக அறிவிக்கலாம்னு நினச்சா, ஆனால் நீ இப்படி இருக்கியே, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது. நம்ம ஹீரோக்கு கோபம். ஒன்றுக்குமே ஆன்சர் தெரில, உன்னை எல்லாம் போட்டு என்ன பண்ணுன்னு தெரில, இவள் ஒரு உண்மை சொல்லிக் கொடுக்கலையா, திரும்பி நல்லா குண்டா மட்டும் ஆக்கி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் சாரிப்பா நான் மன்னிச்சிருங்கன்னுட்டு அந்த அவக்கார சொல்கிற, சார் இப்போ விட்டுருங்க, நம்ம அம்மா வந்து நம்ம ஹீரோவோட அம்மா வந்து அடுத்த மாதம் வருவாங்க, அப்போ வந்து நல்ல ட்ரைனிங் கொடுத்து பேச வச்சிடலான்றதுக்கு, ஆமாம் நீ போ, அடுத்த மாதம் 1 மாதம் டைம், அதுக்குள்ளே எல்லாத்தையுமே நீ கண்டுபிடிச்சிருக்கணும், படித்து முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு திட்டினோன்னா சரிங்கப்பா போகிறாங்கப்பான்னு போகிறப்போ அந்த 2வது பொண்டாட்டிக்கு பிறந்த 2வது பையன் இருக்காங்களா, அவன் என்ன பண்ணுவான்னா பிடிச்சி காலை தட்டி விட்டுருவோம், அந்த பையன் கீழே விழுந்துருவோம், எல்லோரும் சிரிப்பாங்க. ஐயோ மகனேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து தூக்கிக்குவா. ஐயோ இல்லைப்பா தம்பி தான் காலை விட்டு தட்டி விட்டுட்டானதுக்கு என்ன நான் தட்டிவிட்டேனா, என்ன நான் இப்படி பச்சையாக போய் சொல்கிறேன், நீ கண்டுக்காமல் வந்து இப்படி விழுந்துட்டு என்ன சொல்கிறியே, அப்பா மன்னிச்சிருங்கப்பா, அம்மா நீங்கள் கோப்படாதீங்கன்னா அவங்க அம்மா கறிக்கு சண்டைக்கு வந்துடுவா, என் பையனை நீ இப்படி சொல்கிறியா அப்படின்னு கோவம் வந்தானே, அம்மா இவன் வந்து நல்ல மாதிரி, அம்மா நீங்கள் அவனை கோப்படாதீங்கம்மா, அவன் தப்பு பண்ணிட்டாம்மா, அப்போ நீங்களே என்ன மன்னிச்சிருங்க, அவருக்கு அந்த கொஷின்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியல, அந்த பதட்டத்தில் கீழே விழுந்துட்டாரு, மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்னார். ஆனால் என்னை எது மேலே இந்த அளவுக்கு கோவம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு அந்த குட்டி பையன் அந்த அளவுக்கு நடிப்பான். அப்புறம் வந்துட்டு ஐயோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படிலாம் இல்லை, அவனுக்கு வந்து இது கொடுங்க, அவன் வந்து ரொம்ப நல்லவன், மிஸ்ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க, அப்படி கொடுக்காததுக்கு செகண்ட் ஒய்ஃப்காரி சொல்லுவா, நீ மன்னரையே எதிர்த்து பேசுறியோ அந்தளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் கையை வச்சு காலால் மிதிச்சிருவா. அவள் பாவம் சொல்லி பயந்துருவா, கிட்ட வந்து பயம் வந்துடும், அப்படியே உடம்புலாம் வேர்த்து கொட்டும், அந்த நிறைய ட்ரெஸ் போட்டிருப்பால வேர்த்து கொட்டு, அப்படியே அங்கே ஸ்மெல் அடிக்கும், எல்லோரும் மூக்கு முடிப்பாங்க, சிச்சி இவங்க ஸ்மெல்லுன்னு இப்படி ஒரு ஸ்மெல் வருது, அங்கே இருக்க ஆளுங்கள்லாம் இந்த அளவுக்கு கெட்ட ஸ்மெல் வருது, இப்படி நல்லா தின்னு நல்லா பெருத்து போயிட்டாங்க, வந்த புதுசில் ஒல்லியாக இருந்தாங்க, இப்போ பாரு எப்படி இருக்காங்க, எல்லாம் இந்த அரண்மனையை மன்னர் கொடுத்த இடம் அதனால் அப்படின்னு சொன்னேன்னா நம்ம ஹீரோக்கும் கோவம் வந்துட்டு அவரு வந்து அந்த ஸ்மெல்லை வச்சு சீச்சி அப்படிம்பாரு. அவர் பொண்டாட்டி தான், அவர் பையன் தான், ஆனாலும் அப்படி பண்ணுவார். அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து அப்பவும் பாவமாக தான் இருப்பாங்க. அப்படின்ட்டு சரி போ இங்கேருந்து கிளம்பு, அடுத்த 1 மாதத்துக்கு 2 பேருக்கு டைமு, அதுக்குள்ளே நீங்கள் இதாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்பிட்டோன்னா ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போகிறப்ப இந்த ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கும், என்னை அவமானப்படுத்துறதுக்குனே வந்து அங்கேருந்து ஒழுங்காக போன்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து விரட்டி விட்டுருவாங்க. நம்ம ஹீரோவும் அந்த குட்டி பையனும் வந்து ஹீரோயினும் குட்டி பையனும் அங்கே போய் நின்று அழுதுட்டு இருப்பாங்க. என்னம்மா குண்டாக இருக்கிறது அவ்வளோ பெரிய பிரச்சனையாம்மா, யாருக்குமே நம்மளை பிடிக்கல, எல்லோரும் நம்மளை இப்படி பேசுகிறாமேன்றதுக்கு, ஆமாண்டா இங்கே எல்லாருமே அழகு தான் பார்க்குறாங்க போல், குண்டாக இருக்கிறது என் பிரச்சனையா, நான் தான் மன்னரோட ஃபேவரை வாங்காமல் போயிட்டேன், அவர் போட்டு நம்ம பக்கம் இருந்திருந்தா உனக்கு எல்லாம் நல்ல விதமாக கிடச்சிருக்கும், என்னால் உனக்கு இப்படி ஆயிடுச்சேடான்ட்டு அவங்களும் அழுதுட்டுருக்காங்க. பரவாயில்ல விடுமா, நான் அவங்க கூட எப்போவுமே இருப்பேன் குட்டி பையன் சொன்னேன். அப்போது இந்த வில்லிக்கரை என்ன பண்ணுமா வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவா.
தண்ணிக்குள்ள தள்ளிட்டோன்னா 2 பேர் கீழே விழுந்துருவாங்க. அந்த பையன் அம்மா அம்மா காப்பாற்றலன்னா அவன் வந்து அப்படியே காப்பாற்றி கொண்டு வரப்போ ஏறக்குள்ளே காலை வச்சு மிதித்து போடி செத்து தொலைங்க 2 பேரும். நீங்கள் 2 பேர் இருந்தீங்கன்னா என்னோடய பையன் வந்து ஆட்சி பண்ணவே முடியாது, ஒழுங்காக போய் தொலைங்கன்ட்டு தள்ளி விட்டுருவா. அவளும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டு கச்சிட்டு போய் கீழே அப்படியே போயிடுவா. கீழே போய்ட்டு அப்படியே செத்து போயிடுவா. இந்த பையனும் விழுந்துருவான். அப்புறம் வந்து திடீர்னு முழிப்பு வரும். அப்போ தான் ஹீரோயினுக்கு வருது. ஏன்னா ஹீரோயின் வந்து ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் வந்து அவங்க வந்து ஆடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு அந்த கால பிக்சர் வந்து தலையில் விழுந்து அவங்க செத்து போயிடுவாங்க. அந்த ஆத்மா இவங்களுக்குள்ளே வந்து டக்குன்னு கண்ணை முடிச்சு அந்த பாஸ்ட் இப்போ ஃப்யூச்சரில் இருக்கிறது ஞாபகம் ஒரு ப்ரெசென்ட்டில் வந்து இவங்க அந்த ட்ரெஸ் போடாமல் கஷ்டப்பட்டது, மன்னர் எல்லோரும் வந்து கேவலப்படுத்துறது எல்லாமே நினைவு வந்துடும். வந்துட்டு உடனே மேலே வந்து எந்திரிச்சு அந்த பையனை காப்பாற்றிடுவாங்க. நீ இன்னும் சாகலையாடி அப்படின்னு சொல்லி அவன் கேட்பாளா. உடனே அந்த பையனை வச்சு கீழே போட்டு அவன் வந்து மூச்சு பச்சு இல்லாமல் இருப்பான். உடனே ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப மன்னர் வந்துடுவார். மன்னர் வராரு அப்படின்னு சொன்னால் மன்னர் வந்துடுவார். வந்து நின்றுருப்பார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என் பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தா வந்து லிப்ஸில் வந்து மூச்சு கொடுத்துட்டு பாலா. அப்போ பார்த்துட்டு சீச்சி அங்கே அந்த ஆளுங்களாம் ஒரு பையன்கிட்ட இப்படியே பண்ணுவேன், அவன் லிப் வைப்பேன்னு சொல்லிட்டு பைத்திக்கானு கத்திக்கிட்டு இருப்பானுங்க. அவர் மன்னனுக்கு இங்கே பார்த்துங்க மன்னா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க ஒரு பொம்பளையே இல்லை, ஒரு மன்னர் ராணி இப்படி தான் பண்ணுவாங்க, சொந்த பையனுக்கு யாராவது இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோடி இப்போ எல்லாம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா, அவங்க எல்லாம் தண்ணியில் தலைவா அவனே முடியாமல் இருக்கா, நான் அவனுக்கு முதலீடு பண்ணிட்டு இருக்கேன், எங்கிட்ட இப்படி கத்துறீங்களா, பேசாமல் இருங்க இல்லாட்டி தண்ணியில் தள்ளி விட்டுருவோன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கா. போய் மருத்துவரை கூட்டிகிட்டு வாங்க நம்ம அண்ணன் சொல்கிறானா. அவர் வந்து பார்த்துட்டு ஐயோ மூச்சு இல்லை மண்ணா நம்ம செத்து போயிட்டாரு, அவர்கிட்ட மூச்சு இல்லை இதே துடிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணுற மன்னிச்சிருங்க மண்ணா, அதனால் அந்த பாடி இவங்க இப்படி பிடிச்சி அமுக்குறாங்கன்னு எனக்கு தெரியலன்றதுக்கு என்னடி பண்ணுற என் பையனை எப்படின்றதுக்கு திரும்ப தள்ளி விட்டு பேசாமல் இருங்கடா, நான் தான் அவனை உயிரை காப்பாற்றிட்டு இருக்கேன், நான் கம்மன் பிடிங்கிட்டு எல்லாத்தையும் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவோன்னு சொல்லிட்டு கோவமாக அமைக்கிறப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுன்னு தெரில. உண்மையாலே பையன் பாசம் இருக்கும் போல ரொம்ப நொந்து போய் ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்ன பண்ணுற நீல ஒரு பொம்பளை சொல்லிட்டு மற்றவங்களாம் கத்துறாங்க, இப்படி பண்ணுறியே உன் பையனை நீயே கஷ்டப்படுத்துறியே, அவனுக்கு உயிரும் இல்லை, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கத்திட்டு இருக்கிறப்ப பார்த்தா அந்த பையனுக்கு அப்படியே உயிர் வந்துடுது. தண்ணியெல்லாம் வாயிலேருந்து குப்பிடிச்சிட்டு முடிச்சோன்னா மகனேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்புறம் எப்படி உயிரோடு வந்துச்சு, பரவாயில்ல காப்பாற்றிட்டா போலையே அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. நீ இப்படி பண்ணிட்டியா, நீ தானே உடனே அந்த வெள்ளிக்காரி நீ தானே அவளை தண்ணியில் தள்ளி விட்ட, பெத்த பையனை கொல்ல பார்க்கறதுக்கு அறிவே இல்லையா, யாரடி தண்ணியில் தள்ளி விட்டா, இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஃபியூச்சர் அந்த பொண்ணாச்சு, யாரடி தள்ளி விட்டா, நீ தான் எங்கள் 2 பேரும் தள்ளி விட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ இவங்கெல்லாம் பார்த்தோன்னு நடிக்கிறியா, எப்படி கொன்னுரு வண்டி அடிச்சிரு வண்டி உதச்சிரு வண்டி சொல்லிட்டு கைகளில் பிடிச்சி அவங்க அப்படியே அமுக்கிற மாதிரி வராங்க. அப்புறம் ஹீரோ வந்துட்டு பார்த்துக்கலாம் அண்ணா, இவன் இப்படி தான் ஒரு மகாராணிக்குன்னு எதுவுமே இல்லாமல் என்னை வந்து எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, இப்போ நீங்களே பார்த்து தான் இருக்கீங்க, என்னை மேலே பிரேம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி நடிச்சோன்னா என்னையே இது பண்ணிட்டு தள்ளி விட்டோன்னே அவள் தண்ணிக்குள்ள உழுக போகிறா. நான் பட்ட கஷ்டத்தை நீயும் அனுபவடின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளை தண்ணிக்குள்ளே தள்ள போகிறான். போனவ கம்முன்னு போனால நம்ம ஹீரோவையும் பிடிச்சி எழுதிட்டு போய் 2 பேரும் தண்ணிக்குள்ள விழுந்தாச்சு. அப்புறம் இருக்கிற ஹீரோவை என்னை காப்பாற்றி உட்கார வச்சு பார்த்தீங்களா உங்களையவே தண்ணியில் தள்ளி விட்டாருந்துக்கு நீ தாண்டி விழுந்த என்னையவே சொல்கிற, என்ன குழப்பனை வந்துட்டு மாற்றி பேசுகிற. நம்ம ஹீரோயின் கோவத்தை கத்துறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம், இப்போவே உன்னை வந்து கோல்டு பேலஸ்க்கு அனுப்புகிற, உன் பதவியெல்லாம் பறிக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கோமா சொல்கிறார். ஐயோ மண்ணா அப்படி பண்ணாதீங்க, உங்களோட இளவரசர் வந்து போட்டிக்கு தயார் இருக்காரு, இப்போ அவங்க வந்து அவங்களோட சொந்த அம்மா பெத்த அம்மா, அதனால் அவங்கள வந்து நம்ம அனுப்ப முடியாது, அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் தண்டனையாக கொடுங்கறதுக்கு என்னோட பேலஸ்க்கு போடி 1 மாதம் நீ வெளியே வரக்கூடாது, 1 மாதம் நீ இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னா 2 ஒய்ஃப் என்னது இவ்வளவு கம்மியான தண்டனை கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னா நீ கம்முனு கடை அப்படின்ட்டு அவன் போயிடறான். அப்புறம் இவ்வளோ வந்துட்டு இனிமேல் என் வழியில் வந்த உண்டில் அப்படியே மூஞ்சில் குத்திடும் போடி போயிடு அப்படின்ட்டு அவள் நல்லா மாட்டிட்டு அவளும் போயிடுறா. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட எப்படி பேசிட்டு போவா, நீ அவளுக்கு 3 வேளை சோறு கொடுக்காத, சோறு 2 பண்ணும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக கொடு, 1 மாதம் வெளியே வரக்கூடாது, அப்படி அங்கே வந்து சாகணும், அப்போ தான் எனக்கு நிம்மதி சொல்லிட்டு அவள் போகிறா. அப்புறம் இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. பார்த்தா பழைய ரூம் மாதிரி இருக்குது, ஒன்றுமே இல்லை. பார்த்தா சாப்பாடு சின்ன சாப்பாடு பவுலில் 2 ரொட்டி ஒரு பண்ணு மாதிரி கிடக்குது. அப்புறம் தண்ணி கொஞ்சம் அந்த வேலைக்காரியை தட்டை பார்த்துட்டு பாருங்க இளவரசி நமக்கு எவ்வளோன்னு ஃபுட்டு கொடுத்துருவாங்க, இது டெய்லி அது ஒரு வேளை தான் எப்படி நம்மளால் சாப்பிட்டு உயிர் வாழ முடியும், அதெல்லாம் அவள் வேணும்னே பண்ணியிருக்கிற இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. நம்ம வந்துட்டு இதெல்லாம் வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னிலிருந்து நம்ம குண்டா இருக்கிறதால நம்ம எல்லாம் இப்படி பண்ணுறாங்க, இன்னிலிருந்து மகனே நம்ம ஒல்லியார போகிறோம், அதுக்கு நம்ம டயட் ஃபாலோ பண்ண போகிறதுக்கு என்ன மகனே சொல்கிறீங்க, உங்களுக்கு பைத்தியம் இது பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டு பைக்கிட்ட கேட்குறா. தங்கம் உங்கள் அம்மாவுக்கு எது பைத்தியம் பிடிச்சிச்சாடா இப்படிலாம் பேசுகிறாங்க, என்னென்னு தெரியல, நான் அம்மா சொன்னால கரெக்டாக தான் இருக்கும், பேசாமல் கேளுன்னு அந்த குட்டி பையனை சொல்கிறான். இன்னிலேருந்து நம்ம உடம்பு குறைக்கிறோம், ஃபுட் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றோம், 1 மாதம் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கை தட்டுறாங்க. பெரிய ஸ்கிட் வந்துடுது. ஐயோ மகன் என்னது பயந்துச்சு அந்த பொண்ணு. பயப்படாத,
இது ஃப்யூச்சர்லேருந்து வந்த ஒரு ஸ்க்ரீனு. இது நமக்கு தேவையான கிளிக் பண்ணால் எல்லா பொருளும் நமக்கு தேவையான பொருளெல்லாம் வந்துடும். கவலைப்படாததுக்கு டக்குன்னு அந்த கட்டில் மெத்தை தேவையான பொருட்கள் ஜிம் ஐட்டம்ஸு சாப்பாடு எல்லாமே டக்குன்னு கிளிக் பண்ணுறா எல்லாம் வந்துடுது. ஒவ்வொன்றா பார்க்க சூப்பராக இருக்குது சொல்லிட்டு எல்லோரும் போய் பார்க்குறாங்க. கண்ணாடி முதற்கொண்டு வந்தோன்னா அவங்க 2 பேருமே ஆச்சரியம் பார்க்குறாங்க. என்னப்பா இது இவ்வளவு சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதே சமயம் அந்த வீட்டு கதை பூட்டிட்டு 1 மாதம் நம்ம வெளியே போயிடக்கூடாது, நம்ம உடம்பு குறைச்சிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு காவலாளிக்கிட்ட சொல்லிட்டு கதவு பூட்டிட்டு உள்ளே வந்துடுறாங்க. அவளுக்கு அங்கே நியூஸ் போயிடுது, அவங்க 1 மாதம் வெளியே வர மாட்டாங்க, கதவு பூட்டிட்டாங்கிறதுக்கு அவளுக்கு ஒரு சந்தோஷம். இவங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறம் வந்துட்டு 2 பேர் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சு உடம்பு குறைக்கிறாங்க. ஃபுல் ஒர்க் அவுட்டு. அந்த குட்டி பீடி ஒர்க் அவுட் பண்ணுறா. அப்படியே 1 மாதம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்த்தா அப்படியே ஒல்லி ஆகிட்டாங்க. பையனும் பொண்ணும் செமையாக விளையாட்டாங்க. ஆனால் மூஞ்சி அவங்களுக்கு காமிக்கவே இல்லை. அப்போ அரண்மனை காமிக்கிறாங்க. அந்த பாட்டியம்மா வந்துட்டாங்க. அந்த அவங்களுக்கு ராஜா மதா சொல்லுவாங்களே அவங்க வந்துட்டு அந்த அரண்மனை எல்லாம் இருக்காங்க. யார் இளவரசர் ஆகணுங்கிற போட்டியில் அன்றைக்கி தான் நடக்குது. அப்படி வந்துட்டு சொல்கிறா. அவள் வந்து பேசுகிறா. பார்த்தீங்களா இவெல்லாம் வந்துட்டாங்க, எல்லோரும் புதுசாக கிஃப்டெல்லாம் கொடுத்து அந்த மயக்கிறாங்க. வந்துட்டு சொல்கிறா. பார்த்தீங்களா 5 வருஷம் கழிச்சுட்டு அந்த மகாராணி வந்திருப்பா. வந்தோன்னே சொல்ல, பார்த்தீங்களா அக்கா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இந்நேரம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க நினைக்கிறேன். என்னது தூங்கிட்டு இருப்பாங்களா? ஆமாம், உங்கள் பேரன் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ரொம்ப குண்டாயிட்டான், அவனால் நடக்கவே முடியல, எதுவுமே படிக்கல, அவன் ரொம்ப ஓஸ்ட்டாக இருக்கிறதுக்கு என்னது என் பேரன் இப்படிட்டு நான் அந்த நாட்டோட முதல் இளவரசன் அவன் இப்படி ஆகலாம். ஆமாம், அது எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணம். எப்படி குண்டாயிட்டாங்க தெரியுங்களா? அவளுக்கு சாப்பாட்டுக்கே இது 1 மாதம் வெளியே கூட வரல, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா, ரொம்ப ஓஸ்ட்டு. மன்னனையே எதிர்த்து பேசுகிறா அப்படின்னு சொன்னா மன்னன் எதுவும் பேசுகிற அமைதியாக இருக்கா. அவளுக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா. அவளை போய் கூட்டுவாங்க. அவளுக்கு கூட தண்ணி கொடுக்கணும். உடனே கோல் பேலஸ் கனெக்ட் பண்ணும். என் பேரனை பார்த்தா தான் எனக்கு இது வரன்னு அந்த தண்ணிக்குள்ள விழுந்த மாட்டை எழுதி சொல்லிட்டா. பயமாயிடுச்சு. என் பேரனை கூட்டிகிட்டு வாங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாம் கிஃப்ட் கொடுத்தாச்சு. உடனே அவங்க வராங்க சொன்னதுக்கு இவ யோசிக்கிறா. வாடி வா, எனக்கு உன்னை எல்லாரும் துரத்த போகிறாங்க பாரு, நீ என்ன பண்ண போகிற நானும் பார்க்கறது திமிர் பண்ணி திரும்பி பார்த்தா அவளை பார்த்தா அதிர்ச்சி. இப்போ தான் உள்ளேயோ அழகாக 2 பேரும் சூப்பராக வராங்க. அழகாக ஒரு தெய்வதை நடந்து வர மாதிரி அவ்வளோ சூப்பராக காமிக்கிறாங்க. ரெட் கலர் ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸு கூட இந்த செகண்ட் ஒய்ஃப் இருக்கால, அவள் நிறையா ஏமாத்து வேலை பண்ணி வேறு ட்ரெஸ் கொடுத்து விட்டா. நம்ம ஹீரோயின் புது ட்ரெஸ் வாங்க வச்சு அழகாக மேக்கப் பண்ணி இவனையும் அழகாக மேக்கப் பண்ணி 2 பேரும் சூப்பராக அழகாக கெத்தாக நடந்து வராங்க. எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதுவும் அந்த வில்லிக்கறிக்கா முகம் மூஞ்சிலேயே இல்லை, அந்த அளவுக்கு பார்க்குறா. நம்ம ஹீரோவாக ரொம்ப அன்பாக ஏக்கமாக அழகாக அப்படியே ரசிச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. ஹீரோயின் எல்லாருக்கிட்டையும் வணக்கம் வச்சு என்னோடய கிராண்ட் எம்ப்ரெஸ் எல்லாருக்குமே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இது பண்ணுறாங்க. அந்த பாட்டியம்மா பார்த்துட்டு அந்த குட்டி பையனை பார்த்துட்டு, நீ என்னோடய பேர் என்னோட பையன் ஆத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக போயிடுறாங்க. அந்த குட்டி பையனும் வணக்கம், நான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, என்ன மன்னிச்சிடுங்க பாட்டியம்மா, நீங்கள் இங்கே வந்ததை நாங்கள் ரொம்ப கிராண்டாக வெல்கம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நம்ம வெள்ளிக்கார இருந்துட்டு, அம்மா நீங்கள் யார், எப்படி 1 மாதத்தில் எப்படி இப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக கேட்குறா. என்னை பார்த்து யாருன்னு கேட்குறியா, நான் யாருன்னு தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டோன்னா அவள் சொல்கிறா, இல்லை 1 மாதம் ஒரே 1 மாதத்தில் ஆளை யாருன்னு தெரியாத மாதிரி இப்படி ஆகி போயிட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது பிளாக் மேஜிக் பண்ணியிருப்பீங்க, சொல்லு நீங்கள் யார், அவங்க 2 பேர் எங்கே ஏமாத்து பண்ணிட்டுருக்கீங்களான்னு அப்படின்னு கேட்டோன்னே நம்ம மகாராணி பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, ஏய் தப்பாக பேசாத, அவள் சின்ன வயசில் இங்கே வந்தப்போ எனக்கு தெரியும் அவள் இப்படி தான் இருந்தாள், நான் இங்கேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவளை இப்படி தான் பார்த்து, என்ன இன்னும் அழகாக இருக்கா, அவளை தப்பு சொல்லாத, அது அவள் தான் முதல் மகாராணி தான் சொன்னோன்னே மகாராணி சிரிக்கிறா. இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவ விளையாட்டுக்கு ஆமாம் நான் பிளாக் மேஜிக் பண்ணுறேன், இப்போ கண்ணு மூக்கு வாய் எல்லாம் வெளியே நான் அப்படியே கொல்ல போகிறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவளை விளையாட்டுக்கு கிண்டல் பண்ணோன்னு அங்கே எல்லோரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்களா எப்படி எல்லாம் பேசுகிறாங்க பாரு அப்படின்றதுக்கு நம்ம மகாராஜ் ஹே அமைதியாரு பேசாத, அவள் தான் சொல்கிறாங்கல்ல, அம்மாவே சொன்னதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா எல்லாம் அமைதியாகிறாங்க. அப்புறம் அவள் கேட்குறா, அம்மா வந்ததே ஏன் லேட்டு, ஏன் பண்ணீங்க, 1 மாதத்தில் உங்களுக்கு இப்படிலாம் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டோன்னே, நாங்கள் வாம்மா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, எங்களோட அம்மா பாட்டிக்கு ரொம்ப அழகான மிகப்பெரிய கிஃப்ட்டு கொண்டு வர வேண்டாமா, அதனால தான் நான் கொண்டு வந்திருக்கேன், அந்த கிஃப்ட்டை நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே கை தட்டினோன்னே ஒரு கிஃப்ட் வருது. அந்த கிஃப்ட்டு பார்த்தா அப்படியே ஒரு டிவி மாதிரி பெருசாக வருது. உடனே அந்த குட்டி பையில் 2வது இளவரசன் கிண்டல் பண்ணுறேன், என்னென்னா இது இப்படி ஒரு இதுவா, இதை போய் நீ பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லி எங்கள் எல்லோரும் நீ ஏமாற்றிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் கத்துறான். அப்படி அங்கே இருந்த ஆளுங்கள்லாம் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா இது தங்கம் வெள்ளி வைடூரியம் மரம் எதுவுமே இல்லை, இது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா அந்த குட்டி பையன் இப்படியே கோவமாக பேசுகிறான். பார்த்தீங்களா கண்ணாடி, ஆமாம் அது அந்த காலத்துலேயே ரொம்ப பழசான கிஃப்ட்டு, அதை கொண்டு இவங்க புதுசாக இவங்களுக்கு நீ கொடுக்குறியா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, ஒன்றுமே தெரியல முட்டாளாக இருக்கேன்னு பார்த்தா இந்த கிஃப்ட் கொடுக்குற கூட நீ இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் இந்த பையனை பிடிச்சி ரொம்ப திட்டுறான். அதுக்கு அவன் சொல்கிறா, அம்மா இது நீங்கள்
ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஜாலியாக உட்காந்து விளையாடணும். உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ஆகணும். அதுக்காக இது எனக்கு நானே ஒரு மாதத்துல கண்டுபிடிச்ச விளையாட்டு இது. உங்கள் கூட நானும் சேர்ந்து விளையாடுவேன். ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் இதில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அவங்க எல்லோரும் என்னென்ன பொய் சொல்லிகிட்ருக்கியா? ஒரு தேவையாத கருப்பு கண்ணாடியை கொண்டு வந்து எங்கள் எல்லோரும் ஏமாத்தணும்னு பார்க்குறியா? நீ இப்போவே இங்கே 3 முட்டிங்கால் போட்டு அப்படியே தவழ்ந்து போகாத. உனக்கு தானே அந்த குட்டி பையன் சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் வந்து சிரிக்கிறா. என்ன இப்படி சொல்கிற? சரி நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து வெறும் கண்ணாடியாக இருந்தால் நீங்கள் சொன்னதை நான் கேட்குறேன். இதுவே அது நாங்கள் ஒரு சொன்ன மாதிரியா ஒரு கேமராக இருந்தால் நீ சொன்னதை நீயே செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த 2ஆம் மகள் வந்துட்டு அப்படிலாம் இல்லை, குட்டி பையன் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டு ஓ உனக்கு பயம் வந்துருச்சா? எங்களுக்கு பயமும் இல்லை அப்படின்னா வெள்ளிக்காரி என்ன சொல்கிறா யோசிக்கிறா. இவளை எப்படியாவது இந்த விஷயத்தை வச்சு இவளை மடக்கி அனுப்புனாதான் என் பையன் ஆட்சிக்கு வர முடியும். சரின்னு சொல்லி 2 பேரும் ஒத்துக்கிட்டு அந்த இது டிவி போடுறாங்க. இந்த குட்டி பையன் வந்து ரிமோட்டை கொடுத்து அந்த டிவி போடுங்க, உங்களுக்கு பிடிச்சது வரணும்னா இந்த டிவி போட்டோட நெருப்புலாம் வருது. ஐயோ நெருப்புன்ட்டு அங்கே இருந்தவங்களாம் பயந்துட்டு ஓடுறப்போ இந்த பாட்டி இருந்துட்டு தள்ளுங்க நானும் பார்க்குறேன்னு சொல்லி பார்த்தா உள்ளே வந்து மன்னர்கள் இருக்க மாதிரி நாடகங்கள்லாம் ஓடுது. உங்களுக்கு இது பிடிக்காட்டி வேறு பாருங்க பாட்டிமான்னு சொன்னோன்னா அவனும் அமுக்கி பார்க்குற அடுத்தது சேல் வருது. இது ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா பார்த்தீங்களா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷலாக 1 மாதமாக ட்ரைன் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுது. உடனே இந்த நம்ம ஹீரோ இருந்துட்டு அவங்கள பார்த்துட்டு நீ சொன்ன மாதிரி நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அதனால் உன் பையனை வந்து முட்டிங்கால் போட சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அது சின்ன பையன் எதை சொல்லிட்டா அதை போய் நிறைவேற்ற பார்ப்பீங்களா? பாவம் குட்டி பையன் அப்படின்னா மண்டிருந்துட்டு ஆமாம்மா இதெல்லாம் ஒன்று வேண்டாம் விடுங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து அப்படியே கிட்ட போய் மூஞ்சிக்கிட்டு நல்லா பார்க்குறாங்க. என்ன பண்ணுறதுக்கு இவ்வளோ க்ளோஸாக கிட்ட வர நம்ம ஹீரோக்கு வந்து வெக்க வந்துடுது. இல்லை உங்களுக்கு நான் கண்ணு தெரியுதான்னு பார்த்தேன், எங்கள் முன்னாடி தானே அந்த குட்டி பையன் எங்ககிட்ட சவால் பண்ணான், ஆனால் நீங்கள் அவனுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க? அவன் குட்டி பையமா தெரியாமல் பேசிட்டானதுக்கு. குட்டி பையனாக இருந்தாலும் அவன் இளவரசன். இப்போ அவன் சொல்கிற பொய் வந்து நாட்டு மக்கள் ஒரு இதாக இருக்கும். நாட்டு மக்கள் அவனை வெறுத்துருவாங்க. ஒரு இளவரசனே சொல்ல காப்பாற்றாட்டி அவங்களே காப்பாற்ற இருக்கப்போ நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பயம் வந்துடும். நாட்டு மக்களுக்கு ரொம்ப கேடு, நம்மளோட ரூல்ஸ் அதான சொல்லுதுன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இது என்னடா புது ரூல்ஸு, எனக்கு தெரியாத ரூல்ஸு, இவன் யார் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோவை யோசிக்கிறாரு. உடனே பாட்டிமா வந்துட்டு ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது சரிதான், அதால் நீ என்ன பண்ணுற முட்டிங்கால் போடணுன்ட்டு என்னம்மா இப்படி சொல்கிறீங்கன்னு பிரின்சிக்காரி வந்து கேட்குறா. அதெல்லாம் முடியாது, எல்லாருக்குமே இங்கே ரூல்ஸ் ஒன்று தான். அவன் ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் இவன் செகண்ட் பிரின்சஸ், கண்டிப்பாக சொன்னதை செஞ்சுதான் ஆகணும். குழந்தைங்களா இருந்தாலும் அலோடு கிடையாதுன்னு பாட்டிமா சொன்னான்னா உடனே வந்து முட்டிக்கால் போட்டு 3 ரோடு சுற்றினா அப்படி மயக்கம் மட்டும் விழுந்துடுறான். அவனை கூப்பிட்டு போய் படுக்க வச்சிடுறாங்க. அப்புறம் இவங்களாம் பேசிகிட்டு இருக்கிறப்போ நீ ரொம்ப சூப்பராக இருக்கணும், உனக்கு கிஃப்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, முதுகெல்லாம் வலிக்குதே அப்படின்னு இந்த வில்லிக்காரி இருந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே மசாஜ் படிச்சிருக்கேன், உங்களுக்கு பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கை காலில் அமுக்கிட்டு இருக்கிறா. பார்த்தீங்களா இவளுக்கு ஒன்றுமே தெரியல, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அவங்களுக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறா, இவள் இப்படி பண்ணிட்டு இருக்காளே சொல்லிட்டு அப்போவும் நம்ம ஹீரோயினை பண்ணோன்னா போடியாங்கட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்கள் உடம்புக்காக இன்னொரு மிகப்பெரிய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. அப்படியே கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னு மசாஜ் சேர் வருது. இது என்ன சேர் மாதிரி இருக்குது, நீங்கள் உட்காந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னா சரி வான்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு பட்டன் வந்தோன்னா என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது இருந்துடுறாங்க. அவங்க திட்டுறாங்க என்ன பண்ணுற மகாராணி எதாவது பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு 2 பேருக்கு வரப்போ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தா மகாராணி தான். அப்படியே ஜாலியாக படுத்துட்டு சூப்பராக இருக்குது, உடம்பு ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது, தலையிலேருந்து கால் வரைக்கும் இவ்வளோ சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு மெய் மறந்து ரசிக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து புன்னகை செய்கிறாரு. அந்த பாட்டியம்மா அவள் கொடுத்த கிஃப்ட்டில் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. உடனே அவளோட பொசிஷனை வந்து அதிகப்படுத்த சொல்கிறாரு. அப்போது இந்த ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் லேடி பொசிஷனை தான் போடேங்கிறாரு. உடனே பாட்டி வந்துட்டு அவள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கா, அந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்குது, அதனால் இப்படி தான் பொசிஷன் போடுன்ட்டு ராயல் கன்சர்ட்டாக போட்டுறாங்க. அதாவது இருக்குது அது பெரிய பதவி, மகாராணிக்கு அடுத்த பதவி. இவ செகண்ட் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா அதுக்கு 2வது பதவியில் இருக்கிறா. அவள் கேட்குறா என்னது நானே இப்படி தான் இருக்குது, அவளை எதுக்கு அவ்வளோ பெரிய பதவியில் போடுறீங்க அப்படின்னு அவள் கேட்டோன்னே பாட்டி இருந்துட்டு அவள் பண்ண வேலைக்கு இதுதான் சரியாக இருக்கும், அவள் எவ்வளவு அன்பா எனக்கா எவ்வளோ பார்த்து பண்ணியிருக்கா, அவன் பையனை வந்து எந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கா, அவளுக்கு இந்த பதிவு தான் வேணும்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே அவளுக்கு இதில் வேறு மனசில் வெறி ஆகிடுச்சு. நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். அவளை அப்படியே காதலாக பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் அவனை சட்டை கூட பண்ணுறதில்ல, அந்தளவுக்கு அவன் மேலே வெறுப்பு. ஏன்னா இது ஃப்யூச்சர்லேருந்து வந்தங்காட்டி காதல் சுத்தமாக இல்லை. அப்புறம் எல்லாரும் அந்த இடத்துலேருந்து அவங்கவுங்க அரண்மனைக்கு போகிறப்போ லைனாக போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த வீட்லிக்காரி என்ன பண்ணுறா, இவளை என்னமாவது பண்ணணுமே, மன்னனோட கவனமெல்லாம் என் மேலே மட்டும்தான் இருக்குன்னு யோசிச்சு உடனே காலு தட்டி விட போனால் அவள் விழுந்துடுறா. மன்னர் என்ன பண்ணுறாரு, உடனே முதல் மனைவியை ஹீரோயினை தான் பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. இவன் என்ன பண்ணுற அங்கே வந்து அந்த ஆள் மேலே பிடிச்சி கீழே விழுகிறப்போ அவளோட பேண்ட்டையும் சேர்த்து கழட்டி கீழே விழுந்துருது. அங்கே
எல்லாருக்கும் ஆச்சரியம். அதை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. வந்து ஐயோ மன்னா போச்சுன்னு அந்த ஆள் கத்திட்டு ஓடுறா. நம்ம மன்னர் வந்து அவளை பார்க்க விடாமல் அவள் கண்ணை மூடிக்கிறாரு. ஆனால் அவர் அதையும் எடுத்து விட்டுட்டு வா போடா இங்கேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு ஓடிடுறா மன்னனும். வந்துட்டு மன்னா போகாதீங்கன்னு கீழே விழுந்து கத்திட்டு இருக்கா. அதுக்குள்ளே உனக்கு அவன் மேலே அவள் அழகை பார்த்து பாசம் வந்துருச்சா அப்படின்னு இவளுக்கு அவன் மேலே சரியான கோபம். எல்லாம் சிரிச்சிட்டே அங்கே போயிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம மன்னர் சரி நேற்று அவளை பார்த்ததில் அழகில் மெய் மறந்து போயிட்டாரு. இன்றைக்கி அவளை பார்த்து எப்படியாவது அவள் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜம்பமாக அவர் வந்துட்டுருக்காரு. வந்து பார்த்தா அந்த ரூமுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ரூம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முன்னாடி அவளை பார்த்து பயந்துடுறாரு. என்னாச்சு இது ஃபேஸ் மாஸ்க்னா ஓகேன்ட்டு அப்புறம் எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க. விளக்காட்டி கேட்குறாங்க வெளியே இருக்கிறத விட இங்கே கூலிங்காக இருக்கிறதுக்கு இது ஏர் கூலர், இது போட்டிங்கன்னா வெப்பத்தை எல்லாம் போக்கிட்டு குளிர கொடுக்கும் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாத்தையும் பார்க்குறாரு. அங்கேருந்து ஒவ்வொரு பொருளையும் தொட்டு போயிடலாமா அதிசயமாக பார்த்துட்டு இருக்காரு. ஒன்றுமே புரியல. அப்புறம் கிட்ட வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா வா வந்து உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சுறாரு. அந்த பெட்டை தொட்டு பார்த்துட்டே இருக்காரு. பார்த்தா சோஃபா அப்படியே சாஃப்டாக இருக்குது. இது என்னப்பா சாஃப்டாக இருக்குன்னு குதிச்சு பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு அவன் மூஞ்சி இடமா போட்டுருக்கா. இதெல்லாம் என்னதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ வந்து ஐஸ்கிரீம் வந்து வைக்கிறாங்க. இது என்னது பார்த்து சுற்ற போது நம்ம ஹீரோயின் எடுக்கக்குள்ள சொன்னோன்னா இது சுடாது கூலிங்காக இருக்கும் குடிச்சு பாரு அப்படிங்கிறாங்க. அவர் எடுத்து பார்த்துட்டு அப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. வாவ் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாரு. அம்மா இதெல்லாம் என்னதுன்றதுக்கு இது வந்து ஐஸ்கிரீம் பேர்னு சொல்லிட்டு நீ லவ் பண்ணுறேன் நான் அவனை லவ் பண்ணேன்னு ஒரு பாட்டு மாதிரி பாடு இது பேர் அதுதானதுக்கு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருக்காரு. அப்புறம் பார்த்தா அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஆம்பளை ஆடிட்டு இருக்குது. என்ன ஆம்பளைங்க ஆடுறதெல்லாம் பார்த்துட்ருக்க இப்படி தான் பார்ப்பியானதுக்கு இது ஒரு பாட்டு டான்ஸ் இப்படி தான் பார்ப்பாங்க கொண்டா கொடுங்குறாங்க. என்ன இப்படி பார்க்குற அப்படிலாம் ஆம்பளைங்க பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்கு இதெல்லாம் சாதாரணமாக பார்க்கல தப்பே கிடையாது. நீ மட்டும் நிறைய பொண்ணுங்களை ஆடுறத பார்க்குற நான் ஆம்பளைங்க ஆடுறத பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே காலை ஆட்டி பார்த்துட்டு போகிறாரு. அப்புறம் யாரோ வந்து எமர்ஜென்சி பாட்டியம்மாக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னா எல்லோரும் கோவமாக அங்கே போயிடுறாங்க. பார்த்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல, அதாவது சுகர் அதிகமாகிடுச்சு, பிழைக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்து இன்னும் பாட்டியம்மா இப்படி ஆயிடுச்சுன்றதுக்கு அந்த வைத்தியர் பிடிச்சி அடிக்கிறான். ஒழுங்காக போ எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு இந்த 100 வருஷத்தில் இந்த மருந்து எங்கேயுமே இல்லை, ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்கள காப்பாற்றவே முடியாது அப்படின்னோன்னா அந்த வில்லிக்கறிக்கு அப்பா நீ செத்து தொலைஞ்சினா என் பையன் நான் எப்படியாவது இளவரசன் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ இருந்துட்டு என்னால் முடியும் நான் ஹெல்ப் பண்ணவனுக்கு எடுத்துக்கு உன்னால் முடியுமா எப்படி முடியும்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டோன்னே இப்படி நம்பாதீங்க அவளுக்கு எந்த மெடிக்கல் அறிவும் இல்லை, அவள் எப்படி பண்ணுவா வேண்டாம் அவளை கொண்டு வர போகிறா அவளை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நீ என்ன மனசில் நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், அவங்க செத்து போயிட்டா உன் பையனை இளவரசனாக்க தான் நீ முடிவு பண்ணியிருக்கிறதுக்கு ஐயோ மனசில் இருக்கிறத அப்படியே சொல்கிறாளே அப்படின்னு யோசிக்கிறப்போ நான் உன்னோட மைண்ட் ரீடிங் கூட படிப்பேன், ஒழுங்காக போயிடும் மூச்சிலே குத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ சொல்லு நான் அவளை காப்பாற்றுறேன், ஏன்னா எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் நான் கொண்டு வந்தேன் அப்போ அவங்களாம் காப்பாற்ற தெரியாதா அப்படின்றதுக்கு ஓகே உண்மையில நம்புறதுக்கு எல்லோரும் வெளியே போக சொல்கிறேன். எல்லோரும் வெளியே போகிறதுக்கு எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. அப்புறம் அவளே வெள்ளிக்காரி வெளியே அனுப்ப சொல்கிறா. இவன் சொன்னதுக்கு மண்ணா அப்படிங்கிற மூட்டு போடி அப்படின்னு சொன்னோன்னே அவளும் வெளியே போயிடறா. அப்புறம் நீ வெளியே போ, நான் எதுக்கு வெளியே போனோம், எல்லாரும் வெளியே போனால் நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும், ஒழுங்கா போ அப்படின்னு சொன்னேன்னா போனோன்னா அவளுக்கு சுகர் தான் தெரிஞ்சிருச்சு. டேரக்டாக ஃபோன் பண்ணி அதுக்கு இன்சுலின் வாங்கிக்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியே பார்த்தோன்னா ஆம்பளை குரல் கேட்டுச்சு. திரும்ப ஆம்பளைன்ட்டு உள்ளே வரக்குள்ள ஒரு ஊசியை வந்து கையில் குத்த போகிறா. என்ன பண்ணுற இதுதான் மருந்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா, இல்லை அது என்னமோ குத்த போறிய பாட்டிக்கு வலிக்கும் கம்முன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு குத்திடுறா. அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக இருந்தோன்னா அப்புறம் மெடிக்கல் கார் வந்து பார்த்துட்டு மன்னா அதிசயம் இத்தனை வருஷத்தில் மருந்தே இல்லை, ராணி வந்து சமாதானம் ஆகிட்டாங்க, அவங்க வந்து உயிரோடு பொழைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். அப்புறம் பார்த்துட்டு இந்த 100 வருஷத்தில் இப்படி மருந்து கண்டே பிடிச்சதில்ல, எல்லாமே இளவரசினால தான், அவங்களால மட்டும்தான் இப்படி காப்பாற்ற முடிஞ்சு சந்தோஷமாக சொன்னா மன சந்தோஷமாயிடுது. ஓ அப்படியா அப்படின்னு தங்கம் வெள்ளி வைடூர் எல்லா ஜுவல்லரிஸும் அவளுக்கு கொடுங்க, அவளுக்கு பெரிய பொசிஷன் கொடுங்க, எங்கள் பாட்டியவே காப்பாற்றியிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ அவளுக்கு சந்தோஷம், நம்ம இருக்கிற நம்ம தான் ரிச் கேர்ள் ஆகிட்டோம், இவனுக்கு இப்போயாவது புத்தி வந்ததே நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து 2 பேர் வராங்க. மன்னா நம்ம தெற்கு பகுதியில் நம்ம போரில் வெற்றி பெற்றுட்டாங்க, நம்ம செகண்ட் ஒய்ஃப் இருக்கால அவளோட அப்பாவும் அண்ணனும் வெற்றி பெற்றுட்டாங்க வந்துட்டுருக்காங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவளை விட ஹீரோயினை விட அதுக்கு அதிகமாக வந்து தங்கம் வெள்ளி வைடூர் எல்லாத்தையும் அவன் கொடுக்குன்னு சொன்னோன்னா அவன் திருத்துக்கிறான். நீ என்ன பண்ணாலும் என்னை பீட் பண்ண முடியாது, போரில் வெற்றி பெற்றவங்களுக்கு தான் இங்கே மரியாதை அதிகமாக கிடைக்கும், அதனால என்னை விட்டு தள்ளியேன்ட்டு கோச்சிட்டு போகிறா. இவன் வந்துட்டு யோசிக்கிறா, ஓ அப்போது போரில் வெற்றி பெற்றவங்களுக்கு தான் இங்கே மரியாதை இருக்குமோ, என் பையன் வந்து எப்படியாவது இந்த நாட்டை ஆளணும், அடுத்த இளவரசன் அவனாக தான் இருக்கணும், அதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன்னு நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுட்ருக்குறாங்க. நம்ம ஹீரோயின் கோவமாக இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்த அவங்க ரூப்புக்கு வராங்க. அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கிறப்போ எனக்கு இந்த ஐஸ்கிரீம் வேணும் தரையாங்கிறாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு கிடையாது இங்கேருந்து போ அப்படிங்கிறாங்க. உடனே வேலைக்கார யோசிக்கிறா, நிறையா இருக்கே இவங்க ஏன் நம்ம மன்னனோட மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறாங்கன்னு சொல்லி யோசிக்கிறப்போ ப்ளீஸ் ஒன்று கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்பூன்
சாப்பிட போகிறப்போ அப்படியே கிட்ட வச்சு அவங்க மூஞ்சியை பார்த்துட்டு அப்படியே ரொமான்டிக்காக சாப்பிட்றப்போ நம்ம ஹீரோயினே ஒரு நிமிஷம் தடுமாறி போனோன்னே ஐயோ இந்த நீயே முதல்ல சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அவனை சிரிச்சிட்டே வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு சொல்கிறாங்க, அங்கே நடந்த எல்லா பிரச்சனைக்குமே அவள் தான் காரணம் எனக்கு தெரியும்னு சொன்னோன்னே, என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்படி பண்ணியானதுக்கு அப்புறம் என்ன அவ்வளோ முட்டாள் நினச்சிட்டியா, எனக்கு அறிவில் நினச்சியா, எனக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு தெரியும், ஆனால் அவங்கக்கிட்ட மோத முடியாத இடத்துல இருக்கேன், அதுக்கு காரணம் அவங்க அண்ணனும் அப்பாவும் அவங்க பெரிய படையே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, நீ எவ்வளவு இப்போ தான் எனக்கு புரியுது, நீ எவ்வளோ பெரிய மனனாக இருந்தாலும் அவங்களுக்கு கை கட்டி வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது, அந்த அளவுக்கு அவங்ககிட்ட 1000 படைகள் இருக்காங்காட்டி நீ இப்படி சொல்லிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு, இதுதான் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கோ, நம்ம தான் அவங்கள போய் வெல்கம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஓ அப்போது இங்கே படைகள் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் ரொம்ப தைரியசாலி போலே, அவங்க தான் இந்த நாட்டை ஆள முடியும் போல், அந்த படையும் நான் என் மகனுக்காக வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொன்னோன்னா ஓகே வாங்க போகலான்னு சொன்னோன்னே அவங்க போகிறாங்க. அப்புறம் இங்கே வந்து அந்த ஹீரோயின் அவங்க 2 அண்ணா அப்பா எல்லாம் வந்து கூட்டம் போட்டுட்ருக்காங்க. இப்படி நடக்கும் நான் யோசிக்கவே இல்லை தெரியுமான்ட்டு கத்திட்டுறாங்க. காரணம் அந்த பையனை வந்து கொல்லணும்னு பிளான் பண்ணாங்க, நடக்கலை. பொழைச்சி வந்து இந்த அளவுக்கு தைரியமாக தெளிவாக இருக்கிறது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக கஷ்டமாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான், அவனை அரண்மனைக்கு வர வச்சு அந்த பையன் கூட மோத வச்சு அவனை உண்டுலன்னு பண்ணி முடிச்சு கட்டி நம்ம பேரனுக்கு தான் வந்து ராஜ்யத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அவளும் ஆமாப்பா எங்கே நான் செல்லா காசாக மாறிடுவேன், எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் எல்லாம் அரண்மனைக்கு போகிறாங்க. அப்புறம் அந்த ஆளும் வரான். அந்த ஆள் யாருன்னு பார்த்தா ஒரு இங்கிலீஷ்காரன், இங்கிலீஷ் தான் பேசுவான். இவங்க வந்துட்டு அவங்க 2 பேர் வந்து வாரப்போ ஒரு நம்ம இளவரசன் தான் அடுத்த இளவரசன், அவருக்கு இந்த அளவுக்கு தைரியம் இருக்கா பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவனும் வந்து சில ப்ராடக்ட்ஸ் கொண்டு வர பார்த்தா ஃபுல்லாக தங்க வெள்ளி வைரூடியன்ட்டு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு கொண்டு வந்துட்டு இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனால் என் கூட போட்டி போட இங்கே அந்த மனுஷங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, முதல்ல இதில் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம இளவரசர் தான் வந்து சைன் பண்ணணும்னு சொன்னோன்னா அவங்க வந்து ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து இவன்கிட்ட சொன்னக்கப்புறம் இவருக்கு ஏன்னா இவனுக்கு எதுவுமே படிக்க தெரியாது, இவன் சைன் பண்ணிட்டான், இவனை வச்சு எல்லாத்தையும் பண்ணலாம் சொல்லிட்டு சைன் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் போய் பார்த்துட்டு நம்ம குட்டி பையனும் போய் பார்த்துட்டு அதில் வந்து சைன் போட்டுறாரு. அப்புறம் தான் வந்து இன்னொரு நாள் பக்கத்து ஆள் வாங்கி பார்த்துட்டு நம்மளோட அரண்மனை படைகளில் வந்து இவனுக்கு கொடுக்கறதா சொல்லியிருப்பாங்க. எல்லோரும் பயமாயிடுச்சு, ஐயோ மன்னர் இப்படி பண்ணலாமா, நம்ம இளவரசர் இப்படி படிக்காமல் பார்த்து சைன் பண்ணி இத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கன்னு சொல்லி ஆவும் கத்தம் போட்டிருக்கிறப்போ நம்ம ஹீரோயினை அசால்ட்டாக இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, என் பையனை அவ்வளோ முட்டாள் நினச்சிங்கன்னா ஒழுங்காக திறந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு பொயட்ரி மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்ன பிளான் பண்ணாலும் தப்பிச்சிட்றாங்களேன்றதுக்கு. மன்னனும் அவன் நினச்சி ரொம்ப சந்தோஷம், என் பையனை முன்னாடி நினச்ச விட இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இவ்வளோ அறிவாளியாக மாறிட்டானேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. அந்த இங்கிலீஷ்காரனுக்கு வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு கண்ணு வந்துடுச்சு. அவள் வந்து சொல்கிறா எனக்கு இவள் வேணும், இவள் நைட்டு என் பெட்டுக்கு வரணும், அனுப்பிவிடு. ஐயோ அந்த மந்திரி அவன் சொல்கிறான் அப்படிலாம் பண்ண முடியாது, அது மன்னனோட ஒய்ஃபு தெரிஞ்சு அவ்வளோது, அதெல்லாம் முடியாது, என்னென்னமோ பேசி எனக்கு நீ அனுப்பி வைக்க இல்லாட்டி போகிறது நடக்கும், எங்கூட சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குட்டி பையனுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சோன்னா இப்படியெல்லாம் பேசினா இங்கே தலையை தான் வெட்டிடுவாங்க, ஒழுங்காக இங்கே என்ன வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்கன்னு சொன்னோன்னா அவன் பயந்துட்டான். எனக்கு இவனுக்கு இங்கிலீஷ் தெரியுது, இவனுக்கு தெரியாதுன்னு சொன்னால் எனக்கு தெரியுது அப்படின்றதுக்கு அதெல்லாம் எனக்குமே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்காக இவங்க கூட சவால் போடுறாங்க. என்ன சவால்னா ரெண்டு போட்டி இருக்குது. அந்த 2 போட்டிலையும் நம்ம குட்டி ஹீரோ ஜெயிச்சிட்டாருன்னா அவங்க வந்து இவங்களுக்கு அடிமை ஆயிடுவாங்க, இல்லைன்னா இவங்க மொத்த படையும் எங்ககிட்ட தான் நிற்கணும்னு சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து போட்டி ஆர்வமாக போகுது. நம்ம ஹீரோயின் வந்து யோசிக்கிறா அது என்ன மாதிரி போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்குண்டான ப்ரிப்பேர் வேலையெல்லாம் பண்ணிட்டாங்க. அது என்ன போட்டினா பெரிய பொருட்களை மாதிரி இருக்குது, அங்கே எல்லோரும் உட்காந்துருக்காங்க, மன்னர் நம்ம ஹீரோயின் அமர்ந்திருக்காங்க. அது என்ன போட்டினா இந்த உலகத்தையே இவங்க வந்து கழுகு கொண்டு வராங்க. அதாவது இவங்க சொன்ன இடத்துல போய் அந்த கொடியை தூக்கிட்டு வரணும். இவங்க கழுகு வந்து ரொம்ப ட்ரைனான கழுகு. அப்போது இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு அந்த ஆளுங்களுக்கு நம்பிக்கை. இந்த பையன் வந்து எப்படி ஜெயிப்பான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம பையன் வந்து பார்க்கலாம், அதுக்குள்ளே அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கிக்கிறாங்க. நம்ம வில்லியை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற வகையில் அவங்க குடிச்சல காஃபியில் என்னமோ கலந்து கொடுத்துட்டா அவங்களுக்கு குசு மேலே குசு வருது. அங்கேருந்து எல்லாம் நாற்றத்தில் மூஞ்சி முடிக்கிறாங்க. நம்ம மன்னரும் கூட கிட்ட வர என்ன இது போ ஒழுங்காக இங்கேருந்து போன்னு சொல்லி வெட்டி விட்டுறாங்க. அன்னைக்கு நம்ம ஹீரோயின் வேறு வாசத்தில் அவங்கள ரிவெஞ்ச் பண்ணாங்க தெரியுமா, அந்த ரிவெஞ்சுக்கு எடுத்துட்டாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் மூஞ்சில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். இவளை இதுக்கு மேலே பேச விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இவளை துரத்துறதுக்காக போட்ட பிளான் இது. அவ்வளோ அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரோன் கேமரா வருது. ட்ரோன் கேமராவை கொண்டு வரான். அந்த ட்ரோன் கேமரா பார்த்துன்னா அங்கே இதில் என்னது நீயே அந்த பறவையை கொண்டு வந்திருக்க, உனக்கு அந்த கொடியை போய் எட்டு வரணும், சாயங்காலம் முடியறக்குள்ளே அந்த கொடியை எப்படியாவது எட்டு வந்தால் போதும் நீ நினைக்கிற, உனக்கு நான் எதில் போனாதான் என்ன, இது நாங்கள் கண்டுபிடிச்ச புது வகையான பறவை, அதனால இது இப்படி தான் இருக்கும், அது கேமராவோடு இருக்கும் பார்க்குறியா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் என் பறவையை ஜெயிக்கும், இவங்கெல்லாம் என்ன தோத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே எல்லாரோட ஆதரவை வாங்கி அந்த பறவையும் நம்ம ட்ரோனையும் பார்க்க விடுறாங்க. அது ரெண்டும் அப்படியே பறந்து போகுது. இங்கே எல்லோரும் ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு போனால் இங்கே வீடியோவோட வருது. எல்லோரும் அந்த வீடியோ பெரிய ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்ருக்குறாங்க. அந்த வீடியோவில் வந்து அந்த பறவையை தாண்டி போகிறப்போ அந்த பறவையை வந்து அந்த ட்ரோனு அழைச்சி கொண்டு போட்டுறது கீழே விழுந்துருது. எல்லோரும் ஜெயிச்சிட்டாங்கிறாங்க. அந்த ட்ரோனும் பறந்து போய் கொடி எடுத்துகிட்டு அப்படியே வருது. வந்து இந்த கொடி கொடுத்தேன்னா பார்த்தியா நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. பார்த்து அந்த பறவை செத்து போன பறவையை கொண்டு வராங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? எப்படியோ நம்ம கேள்வி கேட்ட மாதிரி நீ வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அந்த பறவை தோற்று போச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த போட்டி என்னங்கிறாங்க. அடுத்த போட்டி வந்து ஒரு கரடி. அந்த கரடி வந்து குண்டுக்குள்ளே இருக்க ரொம்ப மோசமான கரடி. அது முன்னாடி நின்று ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லாரும் மற்றவங்களாம் சொல்கிறாங்க இதெல்லாம் முடியாது, குட்டி பையன் எப்படி கரடி ஜெயிக்க முடியும், இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு நல்லா கற்றுனாலும் இதுதான் போட்டி, ஜெயிச்சா உங்கள் நாட்டு பக்கம் நாங்கள் வரமாட்டோம், இல்லையா நீங்கள் எல்லோரும் எனக்கு அடிமை சொன்னோன்னே நான் பார்த்துக்கிறேன் அந்த பையன் சொன்னோன்னே அவங்க அப்பாவுக்கும் பயமாயிடுச்சு. என்னம்மா எனக்கு பயமாக இருக்குது, குழந்தை இப்படின்றதுக்கு கவலைப்படாதீங்க, என் மேலேயும் பையன் மேலேயும் நம்பிக்கை வைங்க நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அவங்க எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோவாக அந்த குட்டி பையன் வந்து அப்படியே கெத்தாங்க நிற்கிறான். நின்றுட்டு கரடியே பார்த்துட்ருக்காங்க. கரடியை வந்து இறந்து விட்டாங்க. கரடி அப்படியே போகுது கிட்ட போகுது. எல்லோரும் பயந்துட்டாங்க. ஐயோ என்னாகுமோன்னு பயந்துட்டு இருக்கிறப்போ நம்ம குட்டி பை ஹீரோ சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா துப்பாக்கியால் அந்த கரடியை க்ளோஸ் பண்ணிட்டான். நம்ம ஹீரோயின் ஜாலின்னு சொல்லி குதிக்கிற. நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் வந்துருச்சு. 2 போட்டிலுமே ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த மந்திரிக்கிட்ட போய் கேட்டேன்னா, அதாவது ஹீரோயினோட அப்பா அண்ணங்கிட்ட போய் கேட்டோன்னா, பார்த்தீங்களா நான் ஜெயிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க, நீ ஜெயிச்சங்காட்டி எங்களோட அந்த படையோட ஒரு சின்னம் இருக்குது, அந்த சின்னம் வந்து யார்கிட்ட இருக்கோ அந்த படை மொத்தம் அவங்களோட சொன்ன பேசி தான் கேட்கும், அதை வந்து இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இனிமேல் நீ தான் அதுக்கு தலைவன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் வந்துடுது. அப்புறம் இந்த மொத்த படைக்குமே நம்ம குட்டி பையன் தான் ஹீரோங்கிற மாதிரி ஆயிடுது. இங்கே வந்து நம்ம அந்த செகண்ட் வெள்ளிக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுதுன்னு பார்த்தா ஒரே லூஸ் மோஷன் ஆகிடுது. வந்துட்டு அந்த போட்டி கூட போக முடியாமல் அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு இருக்கிறப்ப கேட்டோன்னே என்னாச்சுன்னு கேட்டதுக்கு அந்த இளவரசன் ஜெயிச்சிட்டாரு, கரடியை கூட கொண்டு போட்டார் அப்படின்னு அந்த வேலைக்காரி சொன்னோன்னே இது எப்படி நடந்துச்சு, முடியாது, என் பையன் தான் அரசு ஆளணும்னு சொல்லி கத்திட்டு கிடக்கிற பைத்தி மாதிரி இங்கே இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம ஹீரோ வந்து அங்கே போகிறாங்க, ஹீரோயினை பார்க்க போகிறாங்க. ஹீரோ வந்து அன்பாக ஆசையாக ஹீரோயினை பார்க்க போகலான்ட்டு போனால் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பாயை வர சொல்லி அங்கே வந்து 2 பாய்ஸ் வர சொல்லி அங்கே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்காங்க. அந்த வேலைக்காரி பொண்ணுக்கு அம்மா இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ என்ஜாய் பண்ணிங்க, இத்தனை பேர் இப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, நீ என்ஜாய் பண்ணிக்கிட்டு சொன்னோன்னே அந்த பொண்ணு கிட்ட போய் அப்படியே க்ளோஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ வந்துட்டோன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்க, என்னோட அரண்மனைக்குள்ளே இப்படி ஆளுங்களை கூட்டிட்டு வந்து பண்ணது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டது, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. உடனே அவன் சொல்கிறாங்க, நீ மட்டும் நிறைய பொண்ணும் கூட சுற்றலாம், நிறைய பொண்ணு கூட இருக்கலாம், நான் இருக்கக்கூடாதா, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன், என்ன வந்து அந்த வேலையை மட்டும் பாருன்னு கத்துறாங்க. இல்லை நீ ஒரு ஷேம்னஸ்ட்டு அவன் கேட்ட தப்பாக பேசுகிறேன்னா அவன் கோவம் வந்துருச்சு. நான் அப்படி தான், நீ எப்படி வேணா இருக்கலாம், உனக்கு அடங்கி போகணுமா, என்னால் இருக்கவே முடியாது, ஒழுங்காக நீ இங்கேருந்து போ, அவங்க இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்து கிஃப்ட்டை வாங்கி கொடுத்துட்டு அவனை வெளியே துரத்தி விட்டுறா. அவன் வந்து சமாதானம் பேசி அவங்க கூட ஜாலியாக இருக்கலான்னு தான் வந்திருக்காங்க நம்ம ஹீரோயினு. இப்படி சொன்னங்காட்டி அவன் டென்ஷன் ஆகி பார்த்தியா எப்படிலாம் பேசுகிற பார்த்தியா, மண்ணா அவங்களுக்கு உங்க மேலே கோவம் இருக்குது, ஆனால் நீங்கள் வாங்கின கிஃப்ட்டை வந்து வாங்கிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க இப்படியே சமாதானம் ஆகிடுவாங்க, எப்படி சமாதானம் ஆளுகளை கூட்டு வந்து உள்ளே கூத்தடிக்கிற, எனக்கு இதில் சுத்தமாக பிடிக்கல போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ அவளை எப்படி சமாதானம் பண்ணி யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ இந்த வில்லிக்கரை திட்டம் போகிற, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு போதை மருந்து கொடுத்துட்டா, ஆனால் அதை வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ண கேட்ச் பண்ணிட்டாங்க. இவன் என்ன ஹீரோ வந்து ஹீரோயின் கூப்பிட்டாங்கன்னு சொன்னோன்னே இதுவேதுக்கு இன்னத்தை இவ்வளோ சீக்கிரமாக கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வேகம் வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே மாடல் ட்ரெஸ் போட்டு அப்படியே மயக்கிறப்போ இவளுக்கு நம்ம மேலே ஆசை வந்துருச்சு போகிறோம். உடனே ஹீரோ அங்கே எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டு அப்படியே ஹீரோயின் கிட்டே போகிறாங்க. ஹீரோயின் வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்க போகிற சமயத்தில் இந்த வில்லிக்காரி அந்த பாட்டியம்மா எல்லாரையும் கூப்பிட்டு வர, பார்த்தீங்களா நான் இது எதிர்பார்க்கவே இல்லை, மன்னர் மேலே இருக்கிற கோபத்தில் வேறு ஆள் கூட உள்ளே இருக்கா, இது உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வரப்போ ஹீரோயின் கிட்டறா, ஹீரோவும் கிட்டறா, 2 பேர் வந்து அவன் சொல்கிறத கிட்டே இருக்கிறப்போ நம்ம ஹீரோ எந்திரிச்சு போகிறப்போ நீ வெயிட் பண்ணு, அங்கே நடக்கிறத மட்டும் பாரு, நான் சொன்னப்போ வெளியே வந்தால் போதுன்னு அங்கே அமர வச்சுட்டு ஹீரோ அது சரி திரும்பி உட்காந்துக்கிறாரு. இவங்க வந்துட்டாங்க. வந்து பார்த்தோன்னா பாட்டிமாக்கு கோவம் வந்தது, இங்கே என்ன நடக்குது, இப்படி பண்ணுங்க, எதாவது தப்பு இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நம்பிக்கை இருக்குது, இங்கே என்ன நிதானமாக சொல்லணும், என்னம்மா இப்படி கேட்டுட்ருக்கீங்க. அந்த வில்லிக்காரி ஒரு மன்னர் இருக்கிறக்குள்ளேயே ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இப்படிலாம் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறப்போ வேற ஆளா, என் மகாராணிக்கு அந்த அளவுக்குலாம் தைரியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னோன்னே நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா அவங்க எல்லாருக்குமே ஷாக்கு. ஹீரோயினுக்கா பெரிய ஷாக்கு, நீங்கள் எப்படி இங்கே உள்ளே வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறப்போ நான் பாட்டியம்மா திட்டம், உனக்கு அறிவே இல்லையா, புருஷன் மட்டும் இருக்க ரூமில் இப்படி தானே கூப்பிட்டு வருவியா, உனக்கு நான் பைத்தியம் பிடிச்சோன்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் நொந்து போயிட்டா அந்த வில்லிக்காரி. அப்புறம் எனக்கு தெரியும், ஏன் நான் இவர் கூட இல்லாமல் வேறு யாரு கூடையோட இருப்பேன் நீ பார்த்தியா, ஏன் இந்த ஆளான்னு பாருன்னு சொல்லி அந்த ஆளை கூப்பிட்டு வந்துட்டோன்னு வந்து போட்டோன்னா இங்கே என்ன நடக்குதுன்னு பாட்டியம்மா கேட்குறாங்க. அவளா மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி நொந்து போயிட்டு சோகமாக இருக்கிறப்ப சிரிக்கிறா. ஆமாம்
நான் தான் பண்ணேன், இப்போ எதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா இங்கே நடக்குது, இங்கே பாருங்கன்னு சொல்லி வீடியோ காமிச்சா இவன் ஆளுங்களை கூட்டு வந்து இவனுங்க விட்டுற அந்த வேலைக்காரி கொண்டு வந்து விடுறது எல்லாமே வீடியோவாக வருது. பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே அதிர்ச்சியாக போச்சு. ஏன் இப்படி பண்ண? ஆமாம் நான் பண்ணேன். வந்ததுலேருந்து நான் செல்லா காசு ஆகிட்டேன். ஏன்னா இவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. என் பையனுக்கு அறிவு, தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே இருக்குது. ஆனால் அதில் விட்டுட்டு முதல்ல பிறந்த அந்த பையனுக்காக அவர் இப்படி பண்ணுறதை கேட்குறக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அதனால் அவளை முடிச்சுக்கிட்டு தான் இது எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடுது. முதல்ல இவங்கேருந்து அனுப்புங்க, இவருக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னா அவள் சிரிக்கிறா. எனக்கு தானே நீ கொடுப்பியா? என்ன நினச்சிட்டு இருக்கிற? எங்கள் அப்பாவோட மொத்த படி எங்கள் அப்பா கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ நாங்கள் நினச்சா நீங்கள் அத்தனை பேர் செத்து போவீங்க, எல்லாரும் ஜெயிலுக்கு போவீங்க, பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவனுக்கு கோவம் வந்துடுச்சு. நீ இப்படிப்பட்டவளா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, ஆமாம் நான் இப்படிப்பட்டவளே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை முதல்ல தூக்கிட்டு போங்க, மற்றதை நான் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. தூக்கிட்டு போய் குட்டி போய் வந்துட்டான். அம்மா விட்டுருங்க, இப்படிலாம் பண்ணது எனக்கு எங்கள் அம்மா வேணும் அழுகிறேன்னா தூக்கி நிறுத்திட்டு அவள் தப்பு பண்ணிட்டா, அவளுக்கு உண்டான தண்டனை கிடைக்கணும், நீ ஃபீல் பண்ணாத, அவனை நல்லபடியாக பார்த்து பண்ணோன்னே அவங்க அம்மா அதுக்கு மேலே பெரிய சண்டை அவளை இழுத்துட்டே போயிடுறாங்க. இவன் கோவத்தில் அவங்க அப்பா கை தட்டி விட்டான். நீங்கள் பேசாதீங்க, ஏன் என்னாச்சு? எங்கள் அம்மா பண்ணதான் கரெக்டு, எங்கள் அம்மா என்ன செஞ்சாலும் அது சரிதான், ஏன் இப்படி சொல்கிற? நம்ம ஹீரோ கோவமாக கேட்குறாரு. பின்ன எனக்கு அறிவு, தயன்பு எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் நான் தான் ஃபஸ்ட். ஆனால் அவனை விட்டு போட்டு அவனை கொண்டு போய் பிரின்சஸாக மாற்றுறீங்க. எனக்கு எங்கள் மேலே உனக்கு பாசமே இல்லை, நீங்கள் நிறைய சுயநலவாதி அப்பா அப்படின்னு சொன்னால் டென்ஷன் ஆகிடுது. அப்போ என்ன பண்ண போகிற? எங்கள் தாத்தாவும் எங்கள் மாமாவும் இப்போ வருவார், வந்து உங்கள் எல்லாரையும் அழைச்சி இந்த அரண்மனைக்கு நான் தான் அரசனாக போகிறேன், நீங்கள் எல்லோரும் இப்போவே சாக போகிறீங்க பாருங்கன்னு சொல்லி கை நீட்டி கோமம் சொன்னேன்னா உனக்கு அந்தளவுக்கு தைரியம் வந்துட்டு அந்த பையனை தள்ளி விட்டா. அந்த யார் வந்துட்டாங்க கேள்விப்பட்டு எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லாம் வாசல் நிற்கிறாங்க. மன்னா எல்லோரும் வந்துட்டாங்க மன்னா, வாங்க மன்னான்னு சொன்னோன்னா இங்கே எல்லோரும் அங்கே இவர் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டு எல்லோரும் போய் நிற்கிறாங்க. நின்று பார்த்தா ஆளுங்கள்லாம் கூட்டு வந்துட்டாங்க. அந்த பழைய இங்கிலீஷ்காரன் அவன் நிற்கிறான், இவனுங்களும் புதுசாக வந்தாலும் நிற்கிறாங்க. அந்த குட்டி படம் நின்றுட்டா அவளும் தைரியமாக நின்றுக்கிறா. பார்த்தியா, என்னால் அவனை எதுவுமே பண்ண முடியாது, இப்போ உங்களே போரில் பண்ண போகிறேன்னு கேளுங்க, இப்போ நான் கண்ணை சச்சா எல்லோரும் உங்களை போட்டு தள்ளிடுவாங்கன்னு அந்த அவன் சொன்னோன்னே என்ன நடந்தாலும் நாங்கள் பார்த்துப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் துப்பாக்கியெல்லாம் வந்துட்டாங்க. முன்னாடி ஒரு அடி எடுத்து வச்சு பாருங்கள், நீங்கள் எல்லோரும் சாக போகிறீங்க. இந்த துப்பாக்கியில் இத்தனை பேரை கொண்டு முடியும், இங்கே 1000க்கு மேலான படைகள் இருக்குது. அப்படியா? ஆனால் அந்த படைகள் எல்லாமே எங்களோட படைகள் தானே அப்படின்னு சொன்னோன்னா, என்ன மறந்துட்டியா? அந்த சிங்க முத்திரையை நாங்கள் திருடிட்டோம், அந்த முத்திரை எங்ககிட்ட தான் இருக்குது, உங்கள்கிட்ட இருக்கிறது போலி முத்திரை அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா எங்ககிட்ட இருக்கிறது போலி முத்திரையா? உன் மகளும் அதான் சொன்னால் உள்ள அப்படி தான் சொல்லியிருப்பா, ஆனால் அது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறேன் கேட்டதுக்கு, நீங்கள் எங்கிட்ட கொடுத்தோன்னே அதே மாதிரி நாங்கள் டூப்ளிகேட் செஞ்சு அந்த இடத்துல வச்சுட்டோம், நீங்கள் திருட வந்தப்போ திருடினது போலியானது தெரியும் அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக கீழே விட்டாங்க. நம்ம வில்லிக்கறி முடியாது, இது நான் ஒத்துக்கவே மாட்டேன், என்னோட பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொல்லிட்டு அவளுக்கு கத்துறா. அவளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவங்களையும் பிடிச்சி ஜெயிலில் பிடிக்கணும் மன்னன்னு சொன்னோன்னே எல்லாரையும் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. அப்போ அங்கே எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராக ஃபுல் எண்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் நம்ம ஹீரோ அப்படியே மேக்கப்லாம் போட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க வராங்க. மன்னா என்னாச்சு, இந்த லெட்டரை பாருங்கள் அப்படின்னா, அதாவது நம்ம ஹீரோயின் உலகத்தை சுற்றி பார்க்க போகிறேன், எனக்கு உங்க கூட வாழ்றதுக்கு விருப்பமே இல்லை, என் பையன் நல்லபடியாக பார்த்துக்கும் லெட்டர் இருக்குது அப்படின்னு. ஐயோ என்னை விட்டு போகாத, நீ இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன் மனைவியேன்னு சொல்லிட்டு ஓடியாடுறாங்க. இங்கே இந்த ஹீரோயின் குட்டி போய் கூட பேசிட்டு இருக்கான். அம்மா என்னம்மா என்னை விட்டு போகிறீங்களா? இங்கே பாரு, நான் எங்கே போனாலும் எனக்கு உன் நினப்பாக தான் இருக்கும், உனக்காக நான் நாட்டு எல்லாமே கொடுத்துட்டேன், இந்த நாட்டு மக்களை நீ தான் பார்த்துக்கணும், நல்லபடியாக படித்து மன்னருங்கிற பதவிக்கு உண்டானபடி நீ நடந்துக்கணும். அம்மா ஃபுல்லாக உலகத்தை சுற்றி பார்த்துட்டு இங்கே தான் நான் வரப்போகிறேன், நீ ஃபீல் பண்ணாத. அம்மாவோட வாழ்க்கையை நான் வாழணுமா இல்லையான்னு சொன்னதுக்கு அப்பா கிட்டே இருந்தது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு ஓகேம்மா நீங்கள் போயிட்டு வாங்கங்கிறாங்க. அங்கே கார் நிற்குது. நம்ம ஹீரோயின் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க. பாட்டி வா போகலான்றதுக்கு இது வந்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம குட்டி பையனுக்கு டாட்டா காமிச்சிட்டு போகிறாங்க. வண்டி போயிடுச்சு. நில்லுன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடி வராரு. என்னை விட்டு போகாத, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து எந்திரிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு அப்போ தான் புரியுது, நம்ம எப்படி இருக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒய்ஃபே இருப்பாங்க, நம்ம ஆடினோம்னா அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க, ரெண்டாவது பொண்டாட்டி இருக்கான்னு சொல்லி அவன் எப்படி ஆடினா நம்ம ஹீரோயின் ஃப்யூச்சர்லேருந்து வந்தாலும் அது அவளுக்கு மனசில் நெறிஞ்சு மூலம் குத்தி வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க லைஃப்பை தேடி போயிட்டாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் புது எபிசோட்ஸு நம்ம டெய்லியும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.